நண்பர்களே வணக்கம். பொதுவாக ஒரு குடும்பத்தில் குடும்பத் தலைவரை சார்ந்தே அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் நடந்து கொள்வார்கள். அதைப் போலவே நவ கிரகத்திலே சூரியனை மையமாக வைத்து எல்லா கிரகங்களும் சுற்றி வருகின்றன. எனவே சூரியனை நாம் முதன்மை கிரகம் என்றும் தலைமை கிரகம் என்றும் அழைக்கின்றோம். இவர் கிரகங்களுக்கு தலைமை தாங்குதல் போன்றே பொது விஷயங்களிலும் தலைமை தாங்கக்கூடிய நிலையையும் நிர்வாக திறமையையும் மனோதைரியத்தையும் நேர்மையையும் அவரின் தனித்தன்மை சார்ந்த விஷயங்களிலும் சுய கௌரவத்தையும் அரசாங்கம் அரசியல் அதிகாரம் செலுத்துதல் போன்ற விஷயங்களிலும் சூரியன் காரகத்துவம் பெறுகிறார். இவருக்கு ஒளி கிரகம் என்று பெயர் உண்டு. நம் உடலிலே ஒளியை கொடுக்கக்கூடிய கண்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் சூரியனே காரகத்துவம் பெறுகிறார். அதை போலவே நம் உடல் இயக்கத்திலே மூளை இருதயம் சார்ந்த விஷயங்களுக்கும் சூரியன் காரகத்துவம் பெறுகிறார். அதை போலவே உடல் உஷ்ணத்திற்கும் எலும்புக்கும் காரகம் பெறக்கூடிய சூரியன் நோய்களை தீர்க்கக்கூடிய மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் இவைகளுக்கெல்லாம் காரகத்துவம் பெறுகிறார். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.